ஸ்டாக்ஸ் மஹாட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பங்குச் சந்தையில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 24 அன்று சென்செக்ஸ் 689.76 புள்ளிகள் அல்லது 0.98% உயர்ந்து 71,1060.31 ஆகவும், நிஃப்டி 215.20 புள்ளிகள் அல்லது 1.01% உயர்ந்து 21,453.95 ஆகவும் இருந்தது. சுமார் 1744 பங்குகள் ஏற்றம் கண்டன, 769 பங்குகள் சரிந்தன, 113 பங்குகள் மாற்றமின்றி இருந்தன. டாப் 5 கெய்னர்ஸ்: ஹிண்டால்கோ, டாக்டர் ரெடிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா ஸ்டீல், HCL டெக். டாப் 5 லூசர்ஸ்: ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதானி போர்ட்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். மகாநகர் காஸ் நிறுவனத்தின் Q3 வருவாய் சந்தை மதிப்பீடுகளை முறியடித்த பின்னர் மகாநகர் காஸ் பங்குகள் 2.51% உயர்ந்தன. குறைந்த எரிவாயு விலை காரணமாக நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 84% உயர்ந்து 172.07 கோடி ரூபாயாக உள்ளது. REC Q3க்கான நிகர லாபம் 13.6% உயர்ந்து 3269.3 கோடி ரூபாயாக இருப்பதாக அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து RECயின் பங்குகள் 7.65% உயர்ந்தன. சோனா BLW பிரசிஷன் ஃபார்ஜன்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 24% உயர்ந்து 113.6 கோடி ரூபாயாக உயர்ந்ததால் அதன் பங்குகள் 1.3% உயர்ந்தன. காம்ஸ் HDFC பேங்க் தனது பங்கு மூலதனத்தில் 2 விழுக்காடு விட்டதாக அறிவித்த ஒரு நாள் கழித்து காம்ஸ் பங்குகள் 0.25% சரிந்தன. JSW எனர்ஜி தெர்மல் போர்ட்ஃபோலியோ மற்றும் வணிக விற்பனையின் வலுவான பங்களிப்பால் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 24.36% அதிகரிப்பு ஏற்பட்டதாக நிறுவனம் அறிவித்த போதிலும், JSW எனர்ஜியின் பங்குகள் இன்ட்ராடேயில் 3% சரிந்தன. கர்நாடகா பேங்க் Q3 இல் மொத்த NBA குவார்ட்டர் 17 அடிப்படை புள்ளிகள் உயர்ந்து 3.64%ஆகவும், நிகர NBA 19 அடிப்படை புள்ளிகள் உயர்ந்து 1.55%ஆகவும் இருந்ததால் கர்நாடகா பேங்க் பங்குகள் 7.8% சரிந்தன. டாடா எல்சி நிறுவனத்தின் Q3 முடிவுகள் சந்தைகளை ஏமாற்றமடையச் செய்ததால் அதன் பங்குகள் 5.01% சரிந்தன. டிசம்பர் 2023 உடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் 3.2% காலாண்டு மற்றும் நிகர லாபத்தில் 6% ஆண்டு வளர்ச்சியை 206.4 கோடி ரூபாயாக அறிவித்தது. சேல் போராடும் பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்காக சீனா இருப்பு தேவை விகிதத்தில் 0.5% ரேட் கட் குறைப்பதாக அறிவித்ததை அடுத்து சேல் பங்குகள் ஆதாயம் பெற்றன. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் 63% உயர்ந்து 350.2 கோடி ரூபாயாக உயர்ந்ததை அடுத்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பங்குகள் முந்தைய 3% லாபத்தை இழந்தன. UFO மூவிஸ் விளம்பர உரிமைகளுக்காக TSR ஃபில்ம்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்த பிறகு UFO மூவிஸ் பங்குகள் 5.72% உயர்ந்தன. இந்த ஒத்துழைப்பு TSR இன் 403க்கும் மேற்பட்ட திரைகளின் விரிவான நெட்வொர்க் முழுவதும் UFO மூவிஸ் பிரத்யேக விளம்பர திரை உரிமைகளை வழங்குகிறது. பஜாஜ் ஆட்டோ இரு சக்கர வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ டிசம்பர் 2023 உடன் முடிவடைந்த 3வது காலாண்டில் அதன் நிகர லாபத்தில் 37 விழுக்காடு வருடாந்திர வளர்ச்சியை 2042 கோடி ரூபாயாக அறிவித்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு இந்நிறுவனத்தின் லாபம் 1491 கோடி ரூபாயாக இருந்தது. டெக் மஹிந்திரா புதன்கிழமை ஏமாற்றமளிக்கும் காலாண்டு எண்களை அறிவித்தது. ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு 61 விழுக்காடு சரிந்து 510 கோடி ரூபாயாக இருந்தது. DLF லிமிடெட் இந்த நிதியாண்டின் 3வது காலாண்டில் அதன் முழுமையான நிகர லாபம் 57% உயர்ந்து 463.66 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதே காலாண்டில் இந்நிறுவனத்தின் நிகர லாபம் 294.86 கோடி ரூபாயாக இருந்தது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.